everyone, welcome to Honey's Professional Ari class. Class number 21 ல நாம next பார்க்க போறது flat bead work தான் பார்க்க போறோம். So flat bead எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம போன தடவை பார்த்தோம்ல நார்மல் bead 2 mm அந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல. So அந்த மாதிரி beadலயே உங்களுக்கு இப்படி கீழ வந்து ஒரு flat surface இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கும். ஒரு பக்கம் நார்மல் bead மாதிரியும் ஒரு பக்கம் flat-ஆவும் இருக்கும். ஓகேவா? இதுவுமே நம்ம அதே ப்ரொசீஜர்ல லோட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். as usual ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு குட்டி செயின் எடுத்து அதை லாக் செயினாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு லூப் எடுத்து வச்சுருக்கேன். பீட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ as usual நம்ம எப்பயும் போல் லோட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரியே ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். பீட் ஒர்க்கில் ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக நீங்கள் பீட்ஸ் ஒர்க் வச்சு நீங்கள் ஸ்டிச் கொடுத்துட்டே வரீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது கிளாத்தில் கிரிப்னஸ் கிடைக்கும். அகெயின் கீழே நீடில் கொடுத்து நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம்ல சுற்றி மேலே ஒரு லூப் எடுத்து அதில் பீட் லோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், ஒரு பீட் வச்சு கொடுத்துருப்பேன். கிரிப்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பீட் கொடுக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 பீட் கொடுக்கும் போது பாருங்கள். இங்கே வந்து நான் கொஞ்சம் செட்டாக பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக பண்ணும் போது உங்களுக்கு ஃப்ரேமில் பார்க்கும் போது நல்லாயிருக்கும். பட் ஃப்ரேமை விட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கை கழட்டினதுக்கப்புறம் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் ஒரு பீடாக தைச்சாலும் சரி, இப்படி பெரிய பீட்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீட்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே ரொம்ப ஹெவி ஒர்க்காக போகிறீங்க அப்படிங்கும் போது ஒரு 2 பீட்ஸ் 3 பீட்ஸ் அதுக்கு மேலே ரொம்ப லோட் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி திரும்ப நீங்கள் கொடுத்து ஃபுல் ப்ரொசீஜர் நீங்கள் முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் பீட் ஒர்க் எல்லாமே நீங்கள் நெக் பேட்டர்ன்ஸ்க்கும் கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் ப்ளவுஸை வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அங்கங்கே கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒர்த்தபிளாக தெரியணும், ப்ளவுஸு என் ஒர்க் நல்லா தெரியணுங்கும் போது குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? செயின் ஸ்டிச் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மிச்சம் எல்லா ஒர்க்குமே ஆரி ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் அதில் நம்ம போடக்கூடிய எண்ணாட் இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணாட் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜரில் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு லூப் எடுத்துகிட்டு அகைன் அதுக்குள்ளேருந்து ஒரு செகண்ட் லூப் எடுத்துகிட்டு அந்த செகண்ட் லூப்லேருந்து ஃபர்ஸ்ட் லூப்பை பிடிச்சிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி எண்ணாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பீட் வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பீட் கொடுத்து கூட நீங்கள் சூப்பராக டிசைன் பண்ண முடியும். ஸ்டே பாசிட்டிவ். பாய். டேக் கேர்.